வணக்கம். சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ். இன்றைய பதிவு மே 3, 2026 தின மலர் நாளிதழுடன் இணைப்பு மலராக வெளிவந்த வாரமலர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கண்டுபிடியுங்கள் 8 வித்தியாசங்களுக்காக அவர்கள் வழங்கிய படம் இது. வாரமலரை பொறுத்தவரை தாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம், நிறைய போட்டிகள் இருக்குது. வாரமலரில் நிறைய எக்கச்சக்கமான போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வாரந்தோறும் வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். அதில் கண்டுபிடியுங்கள் 8 வித்தியாசங்கள் மற்றும் குறுக்கெழுத்து போட்டி ரெண்டுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். கண்டுபிடியுங்கள் 8 வித்தியாசங்களில் 2 படங்கள் கொடுத்து அந்த 2 படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு படத்தில் உள்ள ஒரு விஷயம் இன்னொரு படத்தில் இருக்காது. ஸோ இந்த 2 படத்தையும் ஒப்பிட்டு 8 வித்தியாசங்கள் இதில் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடித்து விடை எழுதி அவர்கள் கொடுத்த முகவரிக்கு அனுப்பும்போது போட்டியில் நாம் எளிமையாக கலந்துக்க முடியும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன ஒரு விஷயம். அதாவது அந்த வகையில் இன்றைக்கி இந்த 2 படம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வித்தியாசமாக இந்த வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அடுத்து இந்த இடத்துல 2வது படத்தில் பாருங்கள் ஒரு வீடு தெரியுது. இந்த முதல் படத்தில் அந்த வீடுங்கிறது இல்லை. ரொம்ப பார்த்தோன்னே டக்குன்னு தெரிகிற ஒரு வித்தியாசம். அடுத்து சூரியன், அதாவது மேலே சூரியனுக்கு ஒரு பெரிய கை இருக்குது, இந்த சைடு ஒரு சின்ன கை இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் முதல் படத்தில் இருக்குது. இந்த 2வது படத்தில் அது இல்லை. ஸோ இது ஒரு வித்தியாசமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிறுமி ஓடி வர்றாங்க பார்த்திங்களா, அந்த சிறுமியோடைய தோளில் புத்தகப்பை 2வது படத்தில் இருக்குது, இந்த முதல் படத்தில் இல்லை. ஸோ இது ஒரு வித்தியாசம். அடுத்து பக்கத்தில் இருக்க சிறுவன்கிட்ட இருக்குது 2 வித்தியாசம் இருக்குது. அதாவது இந்த முதல் படத்தில் கண்ணாடி போடலை, மூக்கு கண்ணாடி இங்கே போட்டிருக்காப்புல. அடுத்து இதே சிறுவன் கையில் இங்கே வாட்டர் பாட்டில் இருக்குது 2வது படத்தில், இந்த முதல் படத்தில் அது இல்லை. அதனால் இந்த சிறுவன்கிட்டயே 2 வித்தியாசம் இருக்குது. அடுத்து தர்பூசணி, இந்த வண்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் மேலே தர்பூசணின்னு அப்படிங்கிற அந்த பெயர் பலகை முதல் படத்தில் இருக்குது, 2வது படத்தில் இல்லை. அதுக்கடுத்து சிறுவன், அந்த வண்டிக்கிட்ட 2வது படத்தில் ஒரு சிறுவன் இருக்கான் தூரத்தில், இங்கே இல்லை. ஸோ 8 வித்தியாசம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டு. அதாவது இந்த வண்டிக்கிட்ட 2 வித்தியாசம், சிறுவன்கிட்ட 2, அப்புறம் 4, இந்த சிறுமிக்கிட்ட 1 5, வீடு 1 6, சூரியன் 1 7, இந்த பூச்சி 1 8. மொத்தமாக 8 வித்தியாசங்கள் இந்த படத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதற்கான விடைகளை எவ்வாறு எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 8 வித்தியாசங்களுக்கான விடைகள் இங்கே எழுதுனதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இந்த விடைகள் எழுதுவதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விடைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நானும் போட்டிக்கு அனுப்பும்போது அதை மாற்றிக்கிறேன். ஏன்னா எழுதுகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விடைகளில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் கொடுங்க. சரியான விடைனாலுமே சரிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டியில் நம்ம எவ்வாறு கலந்துக்கணும், அதாவது சிறுவர் மலரில் உள்ள மாதிரியே தான் இதில் நம்ம இந்த வாரம் கலந்துக்கிட்டோன்னா அடுத்த வாரத்தில் இதற்கான ரிசல்ட் கிடைக்கும். போட்டியில் கலந்து கொள்பவர்கள் கீழே இருக்குது பார்த்திங்களா, 8 வித்தியாசங்களை மொபைல் ஃபோன் 8 வித்தியாசங்களை அஞ்சல் உரை மீதோ அல்லது இன்லேண்ட் கடிதத்தில் எழுதி முழு முகவரி பின்கோடு எண்ணை குறிப்பிட்டு அனுப்பணும். அதற்கு அடுத்தபடியாக இதற்கு அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பாசிரியர், தினமலர், வாரமலர், தபால் பெட்டி எண் 403, சென்னை 14. இதுதான் நம்ம அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி. இது கொரியரில் கூட அனுப்பலாம், இமெயிலையும் அனுப்பலாம். ஆனால் கொரியரில் அனுப்புறதுக்கும் இமெயில் அட்ரஸும் தனியாக இருக்குது. அதை நான் கீழே கொரியரில் அனுப்புறதையும் இமெயில் அட்ரஸையும் நான் போடுறேன். அதற்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கிறோம், நம்மளுடைய லெட்டர் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த போட்டியில் கலந்து கொண்டு நம்மளுடைய லெட்டர் போட்டிக்கு, அதாவது பரிசுக்கு தேர்வாகும் பட்சத்தில் அவங்க என்ன கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா, போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்களது மொபைல் ஃபோன் எண்ணை மட்டும் தவறாமல் எழுதி அனுப்பவும், எக்காரணம் கொண்டும் வங்கி கணக்கு எண்ணை எழுதி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே. பிரசுரிக்க பரிசுக்கு தேர்வாகும் பட்சத்தில் எங்கள் அலுவலக லேண்ட்லைன் எண்கள், அதாவது அது கூட அவங்க பர்டிகுலராக குறிப்பிட்டே போட்டாங்க. இது எதுக்காக இவ்வளோ நடந்தது, இதில் இல்லை எதுவும் மோசடி எதுவும் நடந்ததா, இல்லை மோசடி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரிகாஷனாக இருக்காங்களா, முன்னெச்சரிக்கையான்னு தெரியல. 044 28 54 00001 அந்த 0005 வரைக்கும் உள்ள எண்கள் மூலம் மட்டும் அழைத்து வங்கி கணக்கு எண் பெற்றுக்கொள்ளப்படும். இது பொறுப்பாசிரியர் கொடுத்துருக்காரு. அதாவது இது ஏன் இது கொடுத்தாங்கன்னு தெரியல. நானுமே இவ்வளோ நாள் இதை ரொம்ப பர்டிகுலராக பார்க்கல. ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை கண்டுபிடிப்பேன், அதோட விடையை போடுவேன், டக்குன்னு அதை போட்டு அனுப்பிடுவேன்.
கீழே உள்ளதை எப்பயுமே பார்த்ததில்ல. எப்பயும் போல் இப்போ வரைக்கும் லெட்டருக்கு நான் வங்கி கணக்கு எண் எழுதி தான் அனுப்பியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவாக போடுவோம் அப்படின்னு பார்க்குறப்போ தான் உங்களுக்கு வாசித்து காட்டலான்னு கீழே படிக்கிறப்போ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது. இது போன வாரம் இருந்துச்சாங்கிறத நான் உண்மையிலே பார்க்கல. நான் செக் பண்ணிட்டு வேணால் சொல்கிறேன். ஆனால் இந்த வாரத்தில் இது வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்மளுடைய மொபைல் ஃபோன் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுமே அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் நம்பர் இந்த நம்பர்லேருந்து தான் அனுப்போம். அப்போ நீங்கள் வங்கி கணக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே. இது வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி. ஏன்னா நான் இது வரைக்கும் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ போடுற வரைக்கும் அனுப்பின லெட்டர் ஃபுல்லாமே பேங்க் டீட்டெயில் போட்டு தான் அனுப்பியிருக்கேன். அது நான் எப்படி அதை கவனிக்க மறந்தேன்னு தெரியல. ஏன்னா எல்லா நாளுமே ஒரு அனிச்சை செயல் மாதிரி நம்ம இதை எப்போயுமே கண்டுபிடிப்போம், அதை அனுப்புவோம், அதை செய்வோமா, அதை நான் ரெடியாகவே வச்சுருப்பேன் பேப்பரில் எழுதி. கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் எல்லாம் அந்த ஆன்சர் மட்டும் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு அனுப்புன அந்த ஒரு செயல்னால் நான் அதை கவனிக்கலை. இன்றைக்கி தான் அதை பார்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இதை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவர்களுடைய பெயர் விவரங்கள், அதாவது போன வாரத்தில் இதே மாதிரி போட்டி இருந்தது இல்லையா, அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவங்களுடைய பெயர் விவரங்கள் இங்கே இருக்குது. இந்த பெயர் விவரங்களில் யார் பேர் உங்களுடைய பெயர் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெயர் உள்ளவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வெற்றியை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அது நீங்களாக எழுதினாலும் சரி, நம்ம இதை சேனல் பார்த்து எழுதினாலும் சரி, உங்களுடைய வெற்றி என்னுடைய மகிழ்ச்சி. அதனால் வந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரமலரை பொறுத்தளவுக்கு நான் நிறையா உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புக்கில் ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் வந்து ப்ரைஸ் தான் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு தடவை மட்டும் அந்த சனி ஞாயிறு, சனிக்கிழமை சிறுவர் மலர், ஞாயிற்றுக்கிழமை வாரமலர், அதை மட்டும் வாங்கி பேப்பராக வாங்கி எழுதினாலும் ஈஸி தான். இல்லை கிடைக்காத பட்சத்தில் நம்மகிட்ட சேனல்லே இருக்குது. இதை பார்த்தாவது தயவுசெய்து போட்டியில் கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதற்கான போடுற அந்த செலவு தொகைங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு முதலீடு நம்ம பண்ணுறது வெறும் 5 ரூபா போஸ்டல் கவர் தான். அஞ்சல் உரை, அப்புறம் இன்லாண்ட் கடிதம்ங்கிறது 2000 ரூபா தான். இது நம்ம போட்டோன்னா நம்ம லெட்டர் ப்ரைஸ் ஆகி நமக்கு வருது அப்படின்னா குறைஞ்சது வந்து அதற்கான தொகை நம்ம போட்ட தொகையை விட அதிகம்தான். அதனால் தயவுசெய்து போட்டிகளில் கலந்துக்கோங்க. இது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சும்மா நம்ம என்ன தான் நம்மளோட டயத்தை வெட்டியாக பொழுது இது பண்ணாலும் ஒரு உபயோகமாக அந்த பொழுதை போக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்துக்கோங்க. உங்களுடைய பசங்களையும் இதில் கலந்துக்க மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இதை கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள முயற்சி பண்ண வைங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமான ஒரு நல்ல ஒரு செயல்பாடு. அது தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட எடுத்துக்கோங்க. வழக்கமாக ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு லாங் வீடியோ வந்து பேசி போடுறது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சின்ன வீடியோவாக இருந்தால் கூட போதும்னு நினச்சாலும் அதையும் வந்து உங்களுடைய கருத்தை வந்து உங்களுடைய எந்த கருத்தையும் வந்து நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்படி போடுறது நல்லா இருக்கா இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.